சந்தோஷமா இருக்கீங்கன்னா குட்டி பிள்ளைங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த பக்கம் ரொம்ப சத்தம் அதிகமா வந்த மாதிரி இருக்கே. தம்பிங்க நீங்க சொல்லுங்க சத்தமா. ஓ மை காட், சிங்கங்க பயங்கரமா கர்ஜிக்கிறாங்க. எங்க குட்டி செல்லங்கள் நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ மை காட், ரெண்டு பேரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. நீங்க எல்லாம் சலைச்சவங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தம் உயர்த்தி அல்லேலூயா. நாங்க வருகிற திருச்சபை பின்னணியம் இப்படி எல்லாம் சத்தமா அல்லேலூயா சொல்ல முடியாதுங்க. ஆனா இங்க வரும் போதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால அது கஷ்டம்னு இல்லை, ஆனா அது ஒரு வகையான வழிபாடு, ஆராதனை. அதற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு இங்கே கொடுத்திருக்கிற இந்த பாக்கியத்துக்காக நீங்க ஆண்டவரை நன்றி சொல்லுங்க. ஆராதனை வேலையில நான் பார்த்தேன், நிறைய பேர் கைகளை உயர்த்தி தேவனை துதிச்சிங்க, ஆராதிச்சிங்க, நன்றி சொன்னீங்க. ஆனா ஆரம்ப நேரத்துல பாத்தீங்கன்னா, தம்பி அண்ணன் மாருங்க, தம்பி மாருங்க, என்ன மன்னிக்கணும், உங்க கையை தூக்கவே இல்லை. உங்களுக்கே தெரியும் இங்க எத்தனை பேரு கைய தூக்குனீங்கன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. நம்ம மூட்டுக நம்மளுடைய கையை தூக்க முடியுதுங்க. ஹல்லேலூயா. கையை தூக்குங்க பாக்கம், கையை தூக்குங்க நல்லா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கையை தூக்க முடியாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்கங்க. இந்த கையை தூக்க முடியாம, இந்த காலு நடக்க முடியாம, மூட்டு வலியில, முழங்கால் வலியில, முடக்குவாதத்துல, இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே. கர்த்தர் நல்ல கையை கொடுத்திருக்கிறாரே, நல்லா துதிச்சு ஆராதிக்கலாம் இல்லையா? ஸ்தோத்திரம் இல்லையா ஆண்டவருக்கு? கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நீங்க கை காட்டுங்க. எனக்கு நல்ல அசைக்கும் கைகளை கொடுத்தீரே, பாடும் வாயை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வாயை தெரிஞ்சு சொல்லாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. வெளிப்படுத்தல சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்தவங்க வாசிங்க. வசனம் 7-8. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த பலத்தை கொண்டு சொல்லுங்க இந்த அல்லேலூயாவை தான். ஏன்னா இந்த வார்த்தையை மட்டும்தான் நாம இந்த உலக வாழ்க்கையை விட்டு ஒருவேளை தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம நீதி உள்ளவர்களாய் போனோம்னா அங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இந்த அல்லேலூயா தான். அல்லேலூயா தான். உலகம் வேற மாதிரி சொல்லலாம், இது அல்லேலூயா கோஷ்டி அப்படின்னு. அவங்க சொன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கட்டும். அவங்க எதுனாலும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நல்லது செஞ்சாலும் சொல்லுவாங்க, கெட்டது செஞ்சாலும் பேசுவாங்க. உலக வாய ஊர் வாய அடைக்க முடியாது. ஆனா நாம எதுக்காக அல்லேலூயா சொல்றோம்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவருக்கு நம்ம இருதயத்திலிருந்து அவருக்கு நாம ஸ்தோத்திரம், துதி, நன்றி சொல்ற அந்த பாங்கு தான் இந்த அல்லேலூயா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சரிங்களா? அவருக்கு மகிமை உண்டாவதாக, அவருக்கு கனம் உண்டாவதாக என்று சொல்லுகிற ஒரு பதம் தான் இந்த அல்லேலூயா. இன்னொரு வாட்டி சொல்லலாமா? நாம எல்லாரும் சொல்ல போறோம். சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அல்லேலூயா சத்தம் ஓயாமல் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம படிச்ச இந்த வசனத்துல தேவன் என்ன சொல்லுகிறாரு? திருப்பி ஒரு வாட்டி படிக்கலாமா? தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இந்த 2 வசனத்துல தேவனுடைய குணாதிசயம், அவருடைய தன்மை, அவர் யாராய் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று பார்த்தோம்னா, அவர் தாவீதின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். திறவுகோல்னா என்னன்னா சாவி, வேற ஒண்ணும் இல்ல. என்னது? சாவி. சாவி எல்லாரும் பார்த்திருக்கிறோமா? எல்லாருக்கும் தெரியுமா? வீட்டை பத்திரமா பூட்டிட்டு வந்திருக்கிறோமா? இங்க சாவி பத்திரமா வச்சிருக்கிறீங்களா? ஏன்னா அந்த சாவி வச்சிருந்தாதான் திரும்ப போய் வீட்டை என்ன பண்ண முடியும். ஆமா, சாவிய தொலைச்சிட்டா ரொம்ப கஷ்டம் இல்லையா? சின்ன பிள்ளைங்க சில நேரம் வீட்டை சாவி எங்கேயா வச்சிருவீங்க நீங்கல்ல, சேட்டை பண்ற மாதிரி. அப்ப அம்மா அப்பா எல்லாம் கேட்பேன், எங்கடா வச்ச சாவிய, அம்மா எங்கம்மா வச்ச, கடைசியா எங்க போன அப்படின்னு தேடி பாக்குற விஷயங்கள்லாம் வீட்டுல நடக்குதுல்ல. அப்போ சாவி, ஆண்டவர் தாவீதின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். நாம எல்லாருமேங்க பாவம் செய்து தேவனுடைய கோபாக்கினைக்கு, தேவனுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டிய நாமல ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தினாலையும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. மீட்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை இருக்குதா? நிச்சயம் இருக்கிறதா? இல்ல இன்னும் மதில் மேல் பூனையா இருக்கிறீங்களா? உங்களுக்கு நிச்சயம் இருக்கா? நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்ன அவர் ரத்தத்தினால கழுவி இருக்கிறாரு, அவருடைய நீதியின் கிரீடம் என் மேல இருக்கு, அவருடைய மகிமை என் மேல இருக்கு. அங்க வசனத்துல என்ன சொல்லுது? நீ கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ அதுல உண்மையா இருந்ததை நான் அறிவேன். நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க, நம்ம கூடயே இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. சில நேரம் நம்ம வீட்டு அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம வீட்டு ஐயா புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளை 10 மாசம் சுமந்து பெத்த தாய் தகப்பன் கூட புரிஞ்சுக்க முடியறது இல்ல, கஷ்டப்படுறாங்க. ரெட்டை பிள்ளையா பிறந்திருப்பாங்க, அந்த பிள்ளைகளுக்கு கூட என்ன இருந்திருக்காது, இந்த புரிந்து கொள்ளுதல் வராது. ஆனால் நம்மளை உண்டாக்கின தேவன் நம்மளை புரிந்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். உங்களை புரிந்து கொள்ள ஒருத்தர் இருக்கிறார்ன்றத நீங்க ஒரு நாள் மறந்து போகாதீங்க. மனுஷர்கள் நிறைய நேரம் நம்மளை புரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுப்பாங்கன்னு நாம எதிர்பார்க்கிறோம், ஆனா அவங்க புரிஞ்சுக்காம போயிடுவாங்க. சோர்ந்து போகாதீங்க. உங்களை புரிந்து கொண்டவர் இந்த உலகத்தையே உண்டாக்கினவருங்க. ஏதோ குப்பனோ சுப்பனோ கிடையாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ உடைய தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை புரிந்து கொண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய பிரமுகர், பிரபலமானவர் எப்படி இருக்கீங்க உங்களை தேடி கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, அந்த ஐயா வந்தாரு, அந்த அம்மா என்ன தேட்டாங்கன்னு உங்களை விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. உங்களை எப்பவுமே உங்க நினைவா இருக்க ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர்தான் அந்த தாவீதின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலன் தான் நமக்குங்க. நம்ம எல்லாம் பலசாலின்னு சொல்ல முடியாது. என்னங்க நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறோம், எங்களை பார்த்து பலசாலி இல்லைன்னு சொல்றீங்களே, சளி பிடிக்குதா? இங்க எத்தனை பேர் ஜுரத்தோட? நான் பார்த்தேன், அந்த தம்பி பாவம் ஜுரத்தோட இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு ஒரு சுகம் கொடுப்பாருன்னு நாம எல்லாம் விசுவாசிப்போங்க. அந்த சின்ன தம்பி முடியல, அங்க உட்காந்துக்கிட்டான். அம்மா எனக்கு மாத்திரை போடு. அவங்க அம்மா சொல்றாங்க, வாடா சர்ச்சுக்கு வாடா, அங்க வந்தா உனக்கு ஆண்டவர் சுகம் தருவாரு, பலன் தருவார். என்ன ஒரு விசுவாசம், என்ன ஒரு விசுவாசம்! அந்த பிள்ளைக்கு நிச்சயமாய் ஜுரத்தை தேவன் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? தம்பியோடைய பிணியை, அந்த சுகவீனத்தை ஆண்டவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. அவன் நம்பி முடியாம உட்கார்ந்துருக்கிற மாதிரி உங்கள எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லை, ஆனா அதனால நம்ம பலசாலின்னு சொல்ல முடியுமா? ஆனால் நம்மளை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு எப்போதும் இருக்கிறார். வர்ஷிப் டைம்ல சிஸ்டர் சொன்னாங்க, பரீட்சை எழுத போகும்போது என்ன வருது? பயம் வருது. சில நேரங்கள்ல என்ன வந்துருது? பயம் வருதா வரலையா? ஆமா, பயம் தேவைதான். ஆனா தேவையில்லாம எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. பெரியவர்களுக்கு மேல நமக்கு என்ன இருக்கணும்?
பயம், அவங்களுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு மேல நமக்கு பயம் இருக்க வேண்டும். நம்ம அப்போதான் நம்ம சரியான பாதையில நம்மளை ஆண்டவர் வழி நடத்துவார். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நாம துணிகரமாய் தைரியமாய் நாம இல்லாதபடி கர்த்தர் நமக்கு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறாரு. அவர் என்னோட இருக்கிறாருன்ற அந்த நம்பிக்கை நிச்சயத்தோட நமக்கு முன்னாடி செங்கடலே வந்தாலும், எரிகோ மதில் போன்ற கோட்டைகள் இருந்தாலும் நாம் அதை கண்டு பயப்படாமல், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு முன்பாக அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். என்ன வாசல் வச்சிருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. ஆமாங்க, உங்களுக்கு உங்க ஒவ்வொருத்தருக்கும் பக்கத்துல பார்த்து அருமையான தம்பிங்களா இருக்கட்டும், தங்கச்சியா, அம்மாவோ, அக்காவோ, அண்ணனோ, யாரா இருந்தாலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு முன்பாக தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஒரு சிலர் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பார்க்காதீங்க, பக்கத்துல பார்த்து நீங்க சொல்லணும். இது ஒரு ஆசீர்வாதம் மத்தவங்களுக்கு. நீங்க சொல்லணும், உனக்கு முன்பாக தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். சந்தோஷமா? சந்தோஷமா? அந்த வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது, ஒருவரும் பூட்ட முடியாது. அதே நேரம் ஆண்டவர் பூட்டிட்டா அதை ஒருவரும் திறக்க முடியாது. சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க அந்த கதவு பயங்கரமா பூட்டி சீல்லாம் வச்சு அதை அடைச்சு வச்சுட்டாங்க. அப்படி இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? சொல்லுங்க பாப்போம், பதில் சொல்லணும். இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த கதவு மூடி பூட்டி சீல் வச்சிருச்சு, அது நீங்க உள்ள போக முடியல. அந்த மாதிரி ஒரு நிலையில நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்னம்மா? ஓ, வெரி குட், கை தட்டலாமா? உடனே என்ன பண்ணுவாங்களாம் இவங்க? ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணுவாங்களாம். சூப்பர், வருங்கால தலைமுறை ரெடி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் சொல்லல, அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு மூடப்பட்ட அடைக்கப்பட்ட கதவுக்கு முன்னாடி நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? இப்படி எல்லாரும் சொன்னா ஒண்ணும் எனக்கு கேட்காது. யாராவது சத்தமா ஒருத்தர் பதில் சொல்லுங்க. ஒருத்தர் திரும்பி வந்துருவேன். அதுவும் அடைச்சாச்சுப்பா, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ணியாதுன்னு நான் திரும்பி வந்துருவேன். வேற என்ன பண்ணுவீங்க? பின்னாடி ஐயாமாருங்க சொல்லுங்க. அதிகாரம் எனக்கு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கிட்ட அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனா அது திறக்க முடியாத கதவு. ஓகேவா? ஒரு பிராக்டிக்கலா யோசிங்க. என்ன பண்ணலாம்? தட்டி பார்ப்போம். சாவி எங்காவது இருக்குதான்னு தேடி பார்ப்போம். வேற சுத்தியில எடுத்து உடைச்சு பார்ப்போம். வேற ஏதாவது நம்மளா ஏதாவது அதை பண்ண முடியுமான்னு ஆட்டி பாக்குறது, உலுக்கி பாக்குறது எல்லாம் பண்ணுவோம். அம்மா மாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹாப்பினால திறந்து பாப்பாங்க. ஓகே, வேற நீங்க பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? என்ன இப்படியே அப்படிதான் இருப்பீங்களா? சொல்லுங்க சீக்கிரம், எனக்கு டைம் இருக்குல்ல. என்னம்மா? சத்தமா உடைச்சு பாப்பீங்க, ஓட்ட போட்டு பார்க்கலாம். அவ்வளவுதானா? இதுக்கு மேல வேற ஒண்ணும் பதில் இல்லையா? ஆள் வர வரைக்கும் ஒரு காத்திருப்பு இருக்குது. சரி, பூட்டினவங்க வந்து திறப்பாங்க அப்படின்னு காத்து இருக்கலாம். வேற இப்ப நம்ம படிச்ச வசனத்துல என்ன நம்ம பார்த்தோம்? ஆண்டவர் பூட்டிட்டா அதை திறக்கவே முடியாது, அவர் திறந்துட்டா ஒருவரும் பூட்ட முடியாது. இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா, சில நேரங்கள்ல நாம என்ன நினைக்கிறோம், நம்ம வளர்ச்சி, நம்ம முன்னேற்றம், நம்ம வாழ்க்கையில மேலும் மேலும் வரணும்னு நினைக்கும் போது ஒரு சில நேரங்கள் இப்படி அடைக்கப்பட்ட கதவு போல நம்ம சூழ்நிலைகளை சந்திக்கிறோமா இல்லையா? சந்திக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம மைண்ட்ல உடனே என்ன தோணுது?
அந்த நேரத்துல நம்மளுடைய சிந்தையில என்ன தோணுது? நீங்க எப்படியாவது முன்னேறி வியாபாரத்திலயோ இல்ல உங்க படிப்பிலயோ எதுவா இருந்தாலும் எப்படியோ நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சு ரொம்ப முயற்சி பண்றீங்க. ஆனாலும் உங்க முன்னாடி ஒரு அடைப்பு இருக்கு, உங்களால ஊடுருவி உள்ள போக முடியல. அந்த நேரத்துல உங்களுடைய சிந்தையில என்ன தோணும்? சோர்ந்து போவோம், பயம் நமக்கு ஏற்படும். வருமா வராதா? நான் இதெல்லாம் பண்ணனே, எப்படியாவது நான் முன்னேறுவேன்னு நினைச்சேனே, ஆனாலும் எனக்கு என்ன வரல, வாசல் திறக்கப்படலையே, நான் முன்னேறி முன்னாடி போக முடியலையே, ஒருவேளை என்னுடைய எதிர்காலம் என்னவா ஆயிருமோ, எப்படி முடிஞ்சிடுமோன்னு சொல்லிட்டு நமக்குள்ள என்ன ஏற்படுது? ஒரு பயம் ஏற்படுது. பயம் வந்தா அதோட சேர்ந்து வேற என்ன வரும்? குழப்பம் வரும், சமாதானம் இல்லாம போயிரும். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அப்படியே நம்ம ஒருவேளை அலைஞ்சு பல இடமா அலைஞ்சுக்கிட்டே இருப்போம். இல்லைன்னு சொன்னா ஒரே இடமா உக்காந்துருவோம், ஒன்னும் செய்யாம என்ன பண்ணிடுவோம்? கம்முன்னு உக்காந்துருவோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம மாம்சீகமாய் நமக்கு ஏற்படுற சில விஷயங்கள். பிள்ளைங்க இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க படிப்பு காரியங்கள்ல நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறீங்களா? எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்கா? நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்கா? இல்ல இல்ல. ஆனா உங்க கிளாஸ்ல நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க இருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன தோணுது? நாம அந்த மாதிரி எப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் வாங்குறது? நானும் கணக்கு போட்டு போட்டு பாக்குறேன், பாடத்தை படிச்சு படிச்சு பாக்குறேன், ஆனாலும் என்னுடைய மார்க் என்ன ஆக மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. வருதா இல்லையா? உங்களுக்கு தோணுது இல்ல? ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல உங்களுக்குலாம்? நான் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? தோ ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்துல கேட்க கடவன், அவனுக்கு நான் என்ன பண்றேன்? கொஞ்சமா தரேன்னு சொல்லல, சம்பூரணமாய் நான் தரேன்னு சொல்றார். ஏன்னா அவர் தான் யாரு? ஞானத்துக்கு அதிபதியா இருக்காரு. அவரிடத்துல இருந்து தான் அறிவு ஞானம் எல்லாம் வருதுங்க. இன்னைக்கு இருக்கிற எவ்வளவோ தொழில்நுட்பங்களை உண்டாக்குற மனுஷன் இருக்கா இல்லையா? இந்த மனுஷனை படைச்சது யாரு? என்ன அமைதல் ஆயிட்டீங்க? உங்களை எல்லாம் படைச்சது யாரு? ஆண்டவர் தானே. அந்த ஆண்டவர் அவருடைய சாயலில உங்களையும் என்னையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை யாராவது சொல்லி கொடுத்து உண்டாக்கி வச்சாரா? இல்ல. அவர் சொல்ல சொல்ல எல்லாம் அப்படியே ஆனது. அதை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? நல்லது 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 என்று சொன்ன அந்த தேவன் தான் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். நல்ல உங்களுடைய குறைவுகளை பார்த்து பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஒரு முன்னேற்றத்துக்கு நேரா போக முடியலையே, எனக்கு ஒரு தடை இருக்குதே, இதை யாரோ எனக்காக செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. உங்க முன்னேற்றத்தை எந்த மனுஷனாலும் மனுஷியாலும் தடை செய்ய முடியாது. இத நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க. எந்த மனுஷனும் மனுஷியும் உங்களுடைய முன்னேற்றத்தை வளர்ச்சியை கர்த்தருக்குள்ள வளர்றதையும் கூட பிசாசால தடை செய்ய முடியாதுங்க. ஆனா நீங்களும் நானும் அதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்களுக்குள்ள நாம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியாது, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பாவம் நமக்கு தடையாய் நம்ம மேல இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வர முடியாது. அப்போ நாம உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலும் கடமைகளிலும் நாம் உத்தமமா இருக்கும் பொழுது தேவன் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு முன்பாக என்ன வச்சிருக்கிறாரு? உங்களுக்கு முன்னாடிதான், வேற பக்கத்துல அக்கத்துல கிடையாது. உங்க வாசல் ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். அதை அவர் யாரும் பூட்ட முடியாதபடிக்கு அவர் அதை திறந்து வச்சிருக்கிறாருங்க. அதனால எனக்கு இவங்க சூனியம் வச்சுட்டாங்க, எனக்கு இவங்க பகை பண்ணிட்டாங்க, எனக்கு இவங்க மந்திரம் பண்ணிட்டாங்க, அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி இருக்கு. தயவு செய்து ஏதோ இஸ்ரவேலுக்கு விரோதமான
குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரமும் இல்லை என்று சொல்லி நம்ம வேதத்துல படிக்கிறோம். நீங்க அதற்கு நம்பிக்கை அது மேல வச்சீங்கன்னா அதனுடைய பலனை நீங்க சந்திப்பீங்க. ஆனா இது என்ன செய்யும்? இது என்ன ஒண்ணும் செய்யாது. ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை. கைய தலை மேல வச்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஆமென். சரிங்களா? அதனால நீ போகையிலும் ஆசீர்வாதமா இருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வாதமா இருப்பாய். இப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ வாளாகாமல் தலையாகவான்னு சொல்றாரு, நீ கீழாகாமல் நீ மேலாவான்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்ப நம்ம வாழ்க்கையில ஆமேன் என்று இருக்கோம்? கடவுளுக்கு பயந்து உண்மையாய் உத்தமமாய் நாம் இருக்கும் பட்சத்துல நிச்சயமா இந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு இருக்கும். ஒத்துக்கொள்றீங்களா? நீங்க ஏத்துக்கொள்றீங்களா? அதனால உங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் ஒரு ஆயுதத்தையும் செய்ய முடியாது. இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, உனக்கு எதிராய் வரும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் தான் சொல்லுதே தவிர அது உன்னை குத்திடும் இல்ல உன்னை அழிச்சிடும் எதுவுமே இல்லைங்க. ஆண்டவர் உங்க பட்சத்துல நம் பட்சத்துல இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் வருபவன் யாருன்னு தான் நாம பார்க்கணும். யாருமே நமக்கு எதிராய் வர முடியாது. நம்ம கண்கள் எப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவர் மேலே நாம் வைக்கும் பட்சத்திலே அவர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவராலும் பூட்ட முடியாதபடிக்கு அவர் திறந்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். அப்படியே ஒருவேளை மூடப்பட்ட கதவு நாம சந்திக்கிறோம்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா அவர் வேற ஒரு வழியை வச்சிருக்கிறார். அவர் ஒரு வாசலை அடைப்பார் என்றால் அவர் இன்னொரு வாசலை திறக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரிங்களா? ஏன்னா அவர் நம்ம மேல அவ்வளவு அக்கறையும் நலனும் உடையவராய் இருக்கிறாருங்க. எரேமியால சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்மளை குறிச்சிருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவாய் இருக்குன்னு சொல்லி எரேமியால வசனம் சொல்லுதுங்க. அதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எப்பவும் நன்மைதான். தீமையாய் வருவதை கூட தேவன் நன்மையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நோக்கி தீமை, இந்த உலகத்துல நம்மளை சுற்றி எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. எவ்வளவோ ஆபத்துகள், விபத்துகள், தீமை, பொல்லாத ஆவிகள் இதெல்லாம் இருக்குதான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு இந்த தீமையின் மத்தியில தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை அவர் நன்மை, ஏன்னா அவருடைய தன்மை அதாங்க, அவருடைய குணாதிசயம் அதான். அவர் நன்மை செய்கிறவர் தானே தவிர தீமை செய்கிறவர் அல்ல. மனுஷன்தான் நன்மைக்கு நன்மை தீமைக்கு தீமை இப்படி எல்லாம் செயல்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் ஒருவருக்கும் தீமை செய்கிறவர் அல்ல. அவர் நன்மை செய்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அதனால நம்ம இந்த மாதிரி சில நேரங்கள்ல ஒரு ஏறி போகும்போது சில வழுக்கு, சில சறுக்கல் இருக்கும். ஆனால் அது தேவன் நமக்கு வேற ஒரு நன்மை செய்வதற்காக அவர் நமக்கு வழி காட்டுகிறார் என்று சொல்லி நம்மளுடைய சிந்தையை இப்படி நாம் மாற்றி பார்க்கும் பொழுது, மாத்தி யோசின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாத்தி யோசி, அது ஒரு கேம் கூட விளையாடுவாங்க. ஒரே மாதிரி யோசிக்க கூடாது, நம்ம வித்தியாசமா யோசிக்கணும். அந்த மாதிரி நிலையில தான் ஆண்டவர் நமக்கு எதை வைத்திருக்கிறார் என்பதை நம் மனக்கண்களால் பார்க்க முடியும். நம்ம மாம்சீக கண்ணால ஒருவேளை அதை பார்க்க முடியாது. ஆனால் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களினால ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாம் வழுவாமல், அதை விட்டு விடாமல், அவர் மேல நம்பிக்கையாய் மன உறுதியாய் நாம் இருக்கும் பட்சத்துல அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது பெயர்ந்து போயிடும்ன்றார். இது சாத்தியமா? மலையை பார்த்து போன்னு சொன்னா போயிருன்றார். விளையாட்டா சொல்லுவாங்களே, அந்த நாயை பார்த்து நாயை துரத்திட்டு போ, அந்த மாதிரி இல்ல. ஆண்டவர் மேல நாம் நம்பிக்கை விசுவாசம் உடையவர்களாய் நாம் மலை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பார்க்காமல் நாமை உண்டாக்கின தேவனை நாம் பார்க்கும் பட்சத்துல அந்த மலை போன்ற பிரச்சனைகள்
அப்படியே மடுவாய் போய்விடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். நீங்களே சாட்சி வந்து சொல்ல முடியும், நான் நினைச்சேங்க இந்த பிரச்சனை பெருசா பூதமா ஆயிடுமோன்னு, ஆனா ஒண்ணுமில்லாம ஆண்டவர் மாத்திட்டாரு, அத ஒண்ணுமில்லாம தேவன் செய்துட்டாரு. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில அது மாதிரி செய்திருக்கிறாரா? செய்திருக்கிறவங்க எல்லாம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம நன்மை பெறாம இந்த இடத்து வரைக்கும் வரலங்க. ஹல்லேலூயா. நம்ம நன்மையே பெறாம இவ்வளவு தூரம் வரவே இல்லைங்க. எத்தனையோ யோர்தானே, எத்தனையோ செங்கடலை, எத்தனையோ மதிலை தாண்டிதான் நாம் இங்க வந்திருக்கிறோம். நம்ம பலத்தால அல்ல, தேவனுடைய அவருடைய பலத்தினால, அவர் நமக்காக யுத்தம் செய்ததுனால நீங்களும் நானும் இந்த மட்டும் வந்திருக்க கடவுள் உதவி செய்திருக்கிறார். இங்க வந்தவன விட்டுட்டு போயிடுவாரா? விட்டு போயிடுவாரா? அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோமா? ஆமாமா, இவ்வளவு தூரம் தாமா வர முடியும், இதுக்கு மேல நீ பாத்துக்கோ அப்படி சொல்லி விட்டு போயிடுவாரா? வசனம் சொல்லுது, உன் தலை நிறைக்கும் வரைக்கும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாருங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட சத்தமா இருக்கிறேன். இவ்வளவுதான் சத்தமா? என்ன அது ஒரு 10 நாள் சாப்பிடாதவங்க மாதிரி பேசுறீங்க? எனக்கு இந்த மைக் இல்லைன்னா கூட நான் கத்துவேன் போல இருக்கே. இந்த மைக் இருக்குதுமா அதான் நீ கத்துற அப்படி இல்ல. நேத்து ஒரு இடத்துல போனோம், கரெக்டா மெசேஜ் நேரத்துல கரண்ட் போயிடுச்சு. ஒரு 50-60 பேர் இருந்தாங்க, வெளியில வந்துட்டோம். அந்த செய்தி கொடுக்குற நேரம் பூராவே மைக் இல்லாம தான் பேசினேன். அதனால கர்த்தரை பத்தி பேசுவதற்கும் அவருக்காக செய்வதற்கும் நம்ம பலத்தெல்லாம் திரட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப ஒரு நன்றி சொல்லுங்க பாப்போம். கோமதிமா, நான் கிளம்புறேம்மா. ஒரு சத்தம் வரமாட்டேங்குதுமா. இன்னொரு சான்ஸ் சொல்றேன், கொடுக்குறேன். வேணுமா வேணாமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு சத்தமா ரெடி? 1 2 3. அல்லேலூயா, சோத்திரம். மனுஷியாகிய நமக்கு இவ்வளவு சந்தோஷம் வருதே, நம்மளை உண்டாக்கின தேவனுக்கு நாம் அவரை பார்த்து அப்பா நன்றி, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றின்னு நாம சொல்லும் பொழுது அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? உங்க ஃப்ரெண்டு கிட்ட, உங்க அம்மா கிட்ட, அப்பா கிட்ட பார்த்து அப்பா தேங்க்யூ டாடி, தேங்க்யூ அம்மா, ரொம்ப நன்றிமான்னு நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருது. அதே நம்மளை உண்டாக்கின தேவனிடத்துல நாம் நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் சொல்லும் பொழுது அவர் நம்மேல மகிழ்ந்து மகிழ்ச்சியாய் மனம் குளிர்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம எப்பொழுதும் நன்றி சொல்லுகிறவர்களாய், நமக்கு கஷ்டமா இருந்தா கூட பலத்தை திரட்டி, எனக்கு கஷ்டமா தான் இருக்குது ஆண்டவரே, எனக்கு முடியல. அந்த தம்பி பாத்தீங்களா ஜொரத்தோட உட்கார்ந்து இருக்கான்ல, அதே போல சில நேரங்கள்ல நம்மளால முடியாதுதான், ஆனாலும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல என்னை நான் விட்டு கொடுப்பேன் சொல்லும் பொழுது அந்த வாயை விரிவாய் நாம் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது நம்மளை நன்மையினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை நன்மையினால் நிரப்புகிறவர் தாங்க. தீமையினால நம்மளை சோதிக்கிறவரோ அல்லது தீமையை கொடுத்து நம்மளை கஷ்டப்படுத்துகிறவர் நம்மளுடைய ஆண்டவர் கிடையவே கிடையாதுங்க. அவர் தீமையும் நன்மையாய் மாற்றுகிறவராய் அவர் காணப்படுகிறார். அதனால நம்மளை சுற்றி என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்கு, அவருடைய பலத்த கரத்துக்கு கீழே தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம தேசத்துல, நம்ம தமிழ்நாட்டுல என்னென்னமோ விஷயங்கள் அரசியல் சார்ந்து எவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு, தெரியுமா தெரியாதா? ஆனாலும் எல்லாமே யாருடைய கரத்துல இருக்கு? நாம விசுவாசிக்கிற ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். அவர் யாரை கொண்டு செய்ய சுத்தமா இருக்கிறாரோ அதை கண்டிப்பா அவர் செய்வார். அதனால நம்ம தேசத்திற்காக, தலைவர்களுக்காக, ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது நம்ம மேல, உங்க மேல விழுந்த ஒரு கடமையா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறீங்களோ அதே போல
தேசத்தின் தலைவர்களுக்காக, ஆளுமையில இருக்கிற பொறுப்புகள்ல இருக்கிற அதிகாரிகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவங்க எங்கெங்க பயங்கரமா தப்பெல்லாம் செய்யறாங்க, பொல்லாங்கெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி குறை சொல்லிக் கொண்டு குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறவர்களாய் நாம் இல்லாமல், நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் பட்சத்துல தேவன் அங்கே கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஆதாரம் இருக்குங்க வேதத்துல. ஒரு பொல்லாத ராஜா, யாரு? ஒரு பொல்லாத ராஜா, அதிபதி. அவன்கிட்ட நல்லதே எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா ஒரு விதவை டெய்லி போய் எனக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருப்பா, எனக்கு இந்த நீதியை பண்ணிருப்பா, அந்த பொல்லாத ராஜா போய் போய் அந்த அம்மா டெய்லி கேட்க கேட்க ஆக்சுவலா அந்த ராஜா என்ன பண்ணிருக்கணும்? என்ன இந்த அம்மா டெய்லி வந்து என்ன கஷ்டப்படுத்துதே, என்ன இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க மாட்டீங்களான்னு அந்த ராஜா கோவம் தானே பட்டிருக்கணும். ஆமாம் தானே? ஆனா அந்த ராஜா என்ன பண்ணிட்டார் தெரியுமா? நன்மை செஞ்சுட்டாருங்க. பொல்லாத மனுஷனே ஒரு நன்மை செய்யறாருன்னா, ஒரு நன்மையான தேவன் அந்த உலகத்துல அவர் இருந்த வரைக்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நாம வேதத்துல பாக்குறோமே. அவர் இன்றைக்கும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில அவர் நன்மை செய்வது நிச்சயமா இல்லையா? அதிக நிச்சயம். நீங்க 100 அக்மார்க் அந்த முத்திரெல்லாம் இல்லைங்க. உங்க கையாலே நீங்க சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறார். மனுஷனுக்கு எதிராக என்ன ஆயுதங்களை கொண்டு வந்தாலும், என்ன மாதிரியான எரிச்சலும் பொறாமையும் ஒருவேளை நம்மள விழத்தள்ளணும்னு எவ்வளோ அவங்க கங்கணம் கட்டிட்டு வந்தாலும், எனக்காக ஆவியானவர் கொடியேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் எனக்கு முன்னாக போகிறார். அவர் எனக்கு முன்னே போய் கோணலாய் இருக்கிற எல்லாத்தையும் அவர் நேராக்குகிறவராய் இருக்கிறாருங்க. அவர் என்னோட இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் பட்சத்துல நமக்கு எதிராய் நிற்க ஒருவராலும் முடியாது. ஒருவராலும் முடியாது. அப்படியே ஒரு வழியா ஒருத்தன் வந்தாலும் பைபிள் என்ன சொல்லுதுன்னா 7 வழியா போயிருவானா. எப்படிங்க இது சாத்தியம்? ஒரு ஆளு ஒரு வழியா வரான், அவன் எப்படி 7 வழியா போவான்? அதாவது அவன் ஒரு ஆளா உள்ள வந்தான், ஆண்டவர் அவனை பொடி பொடியா ஆக்கி 7 வழியா அவரை துரத்தி விட்டார். இது நான் எனக்கு சொல்லிக் கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் அப்படிதான் செய்ய முடியும். நமக்கு எதிராய் வருகிறத எல்லாவற்றையும் ஆண்டவர் சுக்கு நூறாய் உடைக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நாம கர்த்தருக்கு பயப்படுபவர்களாய், உண்மையாய், நேர்மையாய், கடின உழைப்பு உடையவர்களாய் நம் வாழ்க்கையிலே நாம் இருக்கும் பட்சத்திலே நம்மளால முடிந்த நன்மைகளை, நமக்கு வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் நாம் நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது உங்க தலைமுறை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கோங்க. ஹல்லேலூயா. இதை விட பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம எங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் நமக்கு செய்யும் நன்மைகள் ஏராளம் ஏராளம். 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு மேல இருந்தவர்களை அவர் என்ன பண்ணாரு? போஷித்த தேவன். சரிங்களா? ஆகையினால நம்ம கிட்ட இவ்வளவுதானே இருக்குது, இத வச்சு என்ன பண்ண முடியும்னு நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க கண்களை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நீங்கள் வைக்கும் பட்சத்திலே அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். பாட்டு நல்லா பாடுறோம் இல்லையா? மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். எப்போ? கர்த்தருக்குள்ளே நாம இருக்கும் பட்சத்துலதான். அவர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் திறந்த அதனாலதான் இது எப்பவுமே இந்த வாசல் அடைக்கப்படாமல் இது திறந்தே வச்சிருக்கு. எத்தனை பேர் நீங்க உள்ள வந்து வார நாட்கள்ல இங்க ஜெபிக்கிறீங்க? வாங்க, தயவு செய்து வாங்க. அறிவிப்பு நேரத்துல சொன்னாங்க, இந்த நேரங்கள்ல ஜெபம் இருக்கு, தயவு செய்து வாங்க. நீங்க முழங்கால் போடாவிட்டால் இங்க சுத்தி இருக்கிற இந்த 35 கிராமங்களை சந்திக்க முடியாதுங்க. நீங்க வரணும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க வருவதற்கு, ஜெபிக்கிறதற்கு, உங்களுடைய நேரத்தை கடவுளுக்காக முதலீடு செய்வதற்கு? நான் முடிக்க போறேன். நீங்க எத்தனை பேர் ஆண்டவருக்காக எனக்கு நன்மைதான் வேணும், எனக்கு எல்லா நன்மையும் வேணும், எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு வேணும், ஆனா நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னா நான் கையை இறுக கட்டிக்கிட்டு நான் கம்முன்னு உட்கார்ந்துருப்பேன், அப்படியா?
அப்படியா? எத்தனை பேர் நீங்க ஆண்டவருக்காக வர போறீங்க? ஐயாவுக்காகவோ இவங்களுக்காகவோ இல்ல, நீங்க ஆண்டவருக்காக உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்ததை நீங்க விட்டு கொடுத்தாதான் தேவன் செய்ய முடியும். அவர் உங்களை கைய வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வர தேவன் கிடையாது. அவர் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். அருமையா இந்த இடத்துல எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்கிறாரு. எத்தனை பேரு அதை கேட்டுட்டு அப்படியே போகிறவர்களா இருக்கிறோம்? ஆனா எத்தனை பேர் அதுக்காக செவி கொடுத்து வந்து அந்த நேரத்துல நாம் ஜெபிக்கும் பட்சத்துல இந்த 35 கிராமங்களையும் கர்த்தர் உங்களை கொண்டு அவர் சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க சொந்தக்காரவங்க இன்னும் இந்த ஊர்ல இருக்கிறவங்களா ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? வேணுமா வேணாமா? நீங்க மட்டும் ஆண்டவரை அறிந்து கொண்டா போதுமா? பதில் சொல்லுங்க. அப்ப வாங்க, இரவு ஜெபத்துக்கு வாங்க, உபவாச ஜெபத்துக்கு வாங்க. ஓய்வு நாள் ஆராதனைக்கு வருவது மாத்திரம் போதாது. இது நீங்க உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட்டு போறது. இந்த ஜெபங்களுக்கு வரும் பொழுது நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க தேவன் உங்களை பயன்படுத்துவார். எத்தனை பேர் நீங்க அதுக்கு உங்களை விட்டு கொடுக்குறீங்களோ? உங்களுடைய கைகளை உயர்த்தி கண்களை மூடி நாம் இந்த நேரத்துல ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை நாம் செய்யலாம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அதை திறந்து வைத்திருக்கிறீரே, அதுக்கு நன்றி சுவாமி. அது எங்க சுயநலத்துக்காக மாத்திரம் அல்ல, ஆத்தும ஆதாயத்துக்காகவும். இங்கே இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்களேப்பா. அப்பா, இன்னும் இருளிலே இருக்கிறாங்களே சுவாமி, இன்னும் பாவத்திலே இருக்கிறார்களே கர்த்தாவே, அறியாமையிலே இருக்கிறார்களே சுவாமி. அவர்களை ஆதாயப்படுத்த நான் போகிறேன், நான் வருகிறேன் என்று சொல்லி கை தூக்கி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீங்க அழைத்துட்டு வாங்க சுவாமி. அந்த ஜெபங்கள்ல அவங்க கண்ணீரோடு மன்றாடி ஜெபிக்கும் பட்சத்துல அந்த ரங்கத்திலே பண்ணுகிற ஜெபத்திற்கு தேவன் வெளியிரங்கமாய் பதில் செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீரே. அப்படியாய் அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு முன்னே திறந்த வாசலை வைத்திருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. எங்களுக்கு முன்பாக சுவிசேஷத்தை சொல்வதற்கு எங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் உமக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக எங்கள் மூலியமாய் ஒரு சில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எங்களை பயன்படுத்துங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க சுவாமி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நித்திய பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன்.